அது சரியா நவம்பர் 10, 1999 சென்னை சென்ட்ரல் ஜெயில நேரம் காலை 11 மணியை நெருங்கிட்டு இருந்துச்சு. ரோட்டரி கிளப் ஃபங்க்ஷன் அப்படின்னு பேனர் கட்டப்பட்டிருந்த மேடையில அந்த ஜெயிலுடைய சூப்பரிண்டெண்டன்ட் மற்றும் ஜெயிலர்ல ஆரம்பிச்சு போலீஸுடைய உயர் அதிகாரிகள், ஓய்வு பெற்ற நீதிபதிகள், ரோட்டரி கிளப் உடைய நிர்வாகிகள் அப்படின்னு எல்லாருமே ரொம்பவே மகிழ்ச்சியான முகங்களோட இருந்தாங்க. அதுக்கு காரணம் அன்னைக்கு அங்க இருக்கிற ஜெயில் கைதிகளுக்கு கட்டில், பாய், தலையணை, போர்வை, ஃபேன் அப்படின்னு அவங்களுக்கு தேவையான பொருட்களை இலவசமா கொடுக்கிற ஃபங்க்ஷன் ஒன்று நடந்துட்டு இருந்துச்சு. இப்ப மேடையில் இருந்த எல்லாருமே மகிழ்ச்சியா இருந்தாலும் அவங்களுக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு இருந்த 2000 கைதிகளுடைய முகத்துல எந்த ஒரு மகிழ்ச்சியுமே இல்லாம, அவங்களுக்குள்ள பேசிக்கிற மாதிரியான ஒரு சலசலப்பு கூட இல்லாம ஒரு பின் டிராப் சைலன்ஸோட தான் அந்த கைதிகள் அங்க இருந்தாங்க. ஆல்சோ ரொம்பவே மரியாதையா அவங்களுக்கு தரப்பட்ட பொருட்களையும் அங்கிருந்து வாங்கிட்டு போறாங்க. இதை கவனிச்சிட்டு இருந்த மேடையில் இருந்த எல்லாத்துக்குமே ஒரே ஆச்சரியமா இருந்திருக்கு. பிகாஸ் அவங்க எத்தனையோ ஜெயில்களுக்கு போய் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணிருக்காங்க. ஆனா அங்க எல்லாமே ஒரே பேச்சும் சத்தமுமாகவும் விசில் சத்தமும் தான் கைதிகள் கிட்ட இருந்து வந்திருக்கு. ஏன் இந்த சென்னை ஜெயிலுக்கு அவங்க இதுக்கு முன்னாடி வந்தப்பவும் ஒரு சலசலப்பான அட்மாஸ்பியர் தான் அங்க இருந்திருக்கு. பட் இப்ப என்ன இவ்வளவு நிசப்தமா, இவ்வளவு டிசிப்ளினா இந்த ஜெயில் இருக்கு அப்படின்னு ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க. அத ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா 52 வயதான அந்த ஜெயிலுடைய சூப்பரிண்டெண்டன்ட் ராமச்சந்திரன் கிட்ட சொல்லி பாராட்டவும் செய்யறாங்க. இதை கேட்ட ராமச்சந்திரனுக்கு இப்ப சந்தோஷமா இருந்தாலும் அவருக்குமே கைதிகளுடைய டிசிப்ளினை பார்த்து ரொம்பவே ஆச்சரியமா இருந்திருக்கு. பிகாஸ் அவருடைய அனுபவத்துல கோயம்புத்தூர், சேலம் மற்றும் இப்ப சென்னை ஜெயில அப்படின்னு 30 வருடங்களுக்கும் மேல சிறைத்துறையில வேலை பார்த்திருக்காரு. அதிலிருந்து சென்னை ஜெயில் மாதிரி கைதிகளுடைய ஆதிக்கம், அதாவது அட்ராசிட்டி நிறைஞ்சிருக்கிற ஒரு ஜெயில அவர் பார்த்ததே கிடையாது. சோ அப்படிப்பட்ட ஜெயில் இப்ப நிசப்தமா இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் அந்த ஜெயிலுடைய ஜெயிலரான 36 வயதான ஜெயக்குமார் தான் அப்படிங்கிறது அவருக்கு புரிய ஆரம்பிக்குது. சோ ஜெயக்குமார் கிட்ட போன சூப்பரிண்டெண்டன்ட், நீ ரொம்பவே ஸ்ட்ரிக்டா கைதிகளை கண்ட்ரோல் பண்ற அப்படிங்கிறது எனக்கு நல்லா புரியுது. பட் கைதிகளுடைய அமைதி எனக்கு ஒரு மயான அமைதியா தெரியுது. சோ பிரச்சனை எதுவுமே வராம கேர்ஃபுல்லா பாத்துக்கோ அப்படின்னு அந்த ஜெயிலருக்கு அட்வைஸ் பண்றாரு. அதாவது என்னதான் மயான அமைதியா இருந்தாலும் அதை பாக்குறப்ப நமக்குள்ள ஒரு பய உணர்வு வரும் இல்லையா, அதே மாதிரி ஒரு உணர்வு தான் சூப்பரிண்டெண்டன்ட் ராமச்சந்திரனுக்கும் வந்திருக்கு. அதனாலதான் கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு அட்வைஸ் பண்றாரு. அதுக்கு ஓகே சார் அப்படின்னு ரிப்ளை பண்ண ஜெயிலர் ஜெயக்குமார் நம்ம சாதிச்சிட்டோம் அப்படின்னு அவரை நினைச்சு அவருடைய மனசுக்குள்ள பெருமைப்பட ஆரம்பிக்கிறாரு. பட் சூப்பரிண்டெண்டன்ட் சொன்ன மாதிரி உண்மையாகவே இந்த ஜெயில் மயானமா மாறப்போகுது அப்படிங்கிறது அப்ப அந்த ஜெயிலருக்கு தெரியாம போயிருச்சு. எஸ், அப்படி அந்த ஜெயில் அங்கிருந்த பல பேருக்கு மயானமா மாறின 1999 தமிழ்நாடு மீடியா முழுவதுமே ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்ட சுதந்திர இந்தியாவுல முதல் முறையா அதிகாரிகளை எதிர்த்து கைதிகள் நடத்தின கொஞ்சம் மிஸ் ஆகியிருந்தா சட்டம் ஒழுங்கு கெட்டு போய் தமிழ்நாடு அரசே களைஞ்சு போகக்கூடிய நிலைமைக்கு கொண்டு போன இந்த நிகழ்வுகளை தமிழ்ல படமாவே ரிலீஸ் ஆயிருக்கு. அப்படியான ரொம்பவே ஷாக்கிங்கான இன்சிடென்ட் பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த மாதிரி கிரைம்ஸை பார்க்கும் பொழுது இது ஏற்கனவே எங்கேயோ கேட்ட மாதிரி ஒரு ஃபீல் வரும். யாருக்கு தெரியும், நாளைக்கு நம்மளுக்கு கூட இந்த மாதிரி நடக்கலாம். பயப்படாதீங்க, அது ஒரு கொலையா இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. பட் சிச்சுவேஷன் எப்படி வேணாலுமே மாறலாம். திடீர்னு உடம்பு சரியில்லாம கூட போகலாம். அப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா அதை சமாளிக்கிறதுக்கு நம்ம கிட்ட போதிய பணம் இருக்கா? அதுவும் முக்கியமா NRIs உங்களுடைய ஃபேமிலியை விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போய் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு பணம் அனுப்பிட்டு இருக்கீங்க. அப்ப சின்னதா ஏதாவது இன்ஜுரி அப்படின்னா சமாளிச்சுக்கலாம். ஆனா சடனா கேன்சர் இல்ல ஹார்ட் ப்ராப்ளம் மாதிரி வந்துச்சு அப்படின்னா அதோட பில் 30 லட்சம் வரைக்கும் கூட ஆகலாம். அந்த எக்ஸ்பென்சஸ் எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க? அதுக்கு தான் இந்த மாதிரி NRI இந்தியாவில் இருக்கிற அவங்களுடைய ஃபேமிலிக்கு, அவங்களோட வயசான பேரண்ட்ஸுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணும். இப்ப எந்த கம்பெனில இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கலாம். நான் எந்த ஒரு பிராண்டுமே இங்க சொல்ல போறது இல்ல. அதுக்கு பதிலா இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் இன்சூரன்ஸ் கம்பெனியுடைய லிஸ்ட் மற்றும் அதோடைய பிளான்ஸ் வர்ற மாதிரியான ஒரு லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன். அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு தகுந்ததை நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்ல, இப்பவே நீங்க ஹெல்த்
ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்தா அப் டு 25% வரைக்குமே டிஸ்கவுண்ட் கிடைக்கும். நீங்க ஒரு NRI அப்படிங்கறதால 18% GST கட்ட தேவையில்லை. மாசத்துக்கு 800 இருந்து 1000க்குள்ளேயே நல்ல ஹெல்த் பிளான்ஸ் இருக்கு. உங்களுக்கு அப்படின்னு ஒரு டெடிகேட்டடான ரிலேஷன்ஷிப் மேனேஜரும் கொடுத்துருவாங்க. 30 மினிட்ஸ்ல கிளைம் சப்போர்ட்டும் கிடைச்சிரும். சோ இப்பவே வீடியோவை பாஸ் பண்ணிட்டு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுங்க. அதுக்கப்புறமா வந்து வீடியோ பாருங்க. நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல லிங்க் இருக்கு, இல்ல ஸ்கிரீன்ல தெரியுற இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணுங்க. சார்பாட்டா பரம்பரை குத்துச்சண்டைய கதைக்களமா வச்சு வெளியான இந்த படத்தை நீங்க கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. அதுல வர்ற சார்பாட்டா அப்படிங்கிற அந்த குரூப் மற்றும் வட சென்னையில் இருக்கிற காசிமேடு பகுதியை சேர்ந்தவன் தான் 37 வயதான பாக்ஸரான வடிவேலு. வடிவேலுவா என்ன ப்ரோ, ஒரு பாக்ஸர் காமெடியன் பேரை வச்சிருக்கான் அப்படின்னு அவனை கம்மியா எடை போட்டுறாதீங்க ஸ்டே. பிகாஸ் அவனுடைய வெயிட் 110 கிலோ, உயரம் 6 அடி. சார்பாட்டா படத்துல வர்ற அந்த ஃபைட்டர்ஸ் எல்லாருமே எப்படி ஒர்க் அவுட் பண்ணி அவங்களுடைய பாடியை ஃபிட்டா வச்சிருப்பாங்களோ அதே மாதிரி தான் வடிவேலுவும் அவனுடைய பாடியை அவ்வளவு ஃபிட்டா வச்சிருந்தான். அவன் சண்டை போடுறதுக்கு ரிங்ல என்டர் ஆகி நிக்கிறத பார்த்தே பாதி போட்டியாளர்கள் ஏதோ ஒரு மாமிச மலையை ஃபைட் பண்ண வருது அப்படிங்கிற பயத்துல அவங்க கூட ஃபைட் பண்ணாம வாக் அவுட் பண்ணிடுவாங்க. அதையும் மீறி சண்டை போட்டா அவங்க கண்டிப்பா நாக் அவுட் தான். அந்த அளவுக்கு இடி இறக்குற மாதிரி அடியை இறக்கி தன்னை எதிர்த்து சண்டை போடுறவங்கள சாச்சு விட்டுருவான். என்ன ப்ரோ இப்பேற்பட்ட பாக்ஸர் அப்படின்னு சொல்றீங்க, ஆனா அவரை போய் அவன் இவன் அப்படின்னு மரியாதை இல்லாம பேசுறீங்க அப்படின்னு கேட்டா நான் ஏன் வடிவேலுவை அப்படி மென்ஷன் பண்றேன் அப்படின்னா அவன் பண்ணிட்டு இருந்த தொழில் அப்படி. எஸ், பாக்ஸிங் பண்றது அப்படிங்கிறது அவனுடைய பேஷன் மட்டும்தான். பட் அவனுடைய முக்கியமான தொழில் என்ன அப்படின்னா அது சட்டத்துக்கு புறம்பா கடல் வழியா கடத்தல் பண்றது தான். அதாவது போட்டை எடுத்துட்டு மீன் பிடிக்கிற மாதிரி கடலுக்குள்ள போய் நார்த் சைட்ல இருந்து வரக்கூடிய போதை பொருட்களை கடத்துறதும், மேலும் பக்கத்து நாடுகள்ல இருந்து டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் மாதிரியான பொருட்களை கடத்திட்டு வரக்கூடிய போட்டை தன்னுடைய ஆளுங்களோட போய் வழிமறைச்சு அந்த போட்ல இருக்கிறவங்களை மிரட்டி அவங்க கிட்ட இருந்து குறிப்பிட்ட அளவு பொருட்களை இவன் கமிஷனா வாங்குறதையும் தான் இவனுடைய வேலையா பார்த்துட்டு இருந்திருக்கான். ஆல்சோ அப்படி அவன் கடத்துற போதை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களை தமிழ்நாடுல விற்கிறது மட்டும் இல்லாம இலங்கை, பர்மா மாதிரியான வெளிநாடுகளுக்கும் கடத்த ஆரம்பிச்சான். அடியாள் மாதிரி கட்ட பஞ்சாயத்துக்கு போய் கமிஷன் வாங்குறதையும் வழக்கமா வச்சிருந்திருக்கான். சில சமயம் பணக்காரர்களை வழிமறைச்சு அவங்க கிட்ட இருந்த பணத்தை திருடுறதையும் வேலையா பார்த்திருக்கான். இதனால வடிவேலுக்கு நல்ல வருமானம் வர ஆரம்பிக்குது. அந்த பணத்தை அவன் கூட இருக்கிற ஆட்களுக்கு நல்லா சாப்பாடு வாங்கி தர்றது, சரக்கு வாங்கி தர்றது அப்படின்னு பயங்கரமா செலவும் பண்ண ஆரம்பிக்கிறான். இதனாலேயே பலாப்பழத்துல வைக்கிற மாதிரி பசையான வடிவேலுவை சுத்தி ஒரு பெரிய கூட்டமும் உருவாக ஆரம்பிக்குது. அவனுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அவனுக்கு துணையா அந்த கூட்டம் அவன் பின்னாடி நிக்கவும் ஆரம்பிக்குது. பட் இப்படி அவன் தாதா மாதிரி உருவெடுத்துட்டு இருந்த அந்த சிச்சுவேஷன்ல தான் 1999 ஜனவரி மாசம் அவன் பண்ண கடத்தல் மற்றும் திருட்டு சம்பவங்களுக்காக குண்டர் சட்டத்துல போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்றாங்க. ப்ரோ ரொம்ப நாளா ஒரு டவுட் இருக்கு ப்ரோ, இந்த குண்டர் சட்டம் அப்படின்னா என்ன? அடிக்கடி நியூஸ்ல இதை சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா இது என்ன அப்படின்னு சில பேருக்கு இப்ப கேள்வி இருக்கலாம். குண்டர் சட்டம், குண்டாஸ் ஆக்ட் அப்படிங்கிறது ஒரு வழக்குல குற்றம் நிரூபிக்கப்படாம ஒரு தீர்ப்பு கூட இல்லாம ஒரு நபரை போலீஸ் சட்டப்பூர்வமா கைது பண்ணி நேரடியா 1 வருஷம் வரைக்குமே ஜெயில வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்ற பிரிவென்டிவ் டிடென்ஷன் லா. நீங்க கேட்கலாம் எதுக்காக இப்படி ஒரு லா அப்படின்னு. ஒரு நபர் ரொம்பவே டேஞ்சரஸான ஒரு பர்சனா இருக்கான், அவன் வெளியில இருக்கிறது சமூகத்துக்கு ரொம்பவே பாதிப்பு அப்படிங்கிற சந்தேகம் மட்டும் வந்தாலே போதும், அந்த ஆளுடைய பழைய ஹிஸ்டரியும் ரிப்பீட்டட் கிரிமினல் பிஹேவியரையும் வச்சு அவங்கள உள்ள தூக்கி போடுறதுக்கு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், போலீஸ் கமிஷனர் இந்த மாதிரி சில முக்கியமான அதிகாரிகளுக்கு ஃபுல் பவர் கொடுத்திருப்பாங்க. இதுல குண்டர் அப்படின்னா சண்டை போடுற ஒரு ஏரியா ரவுடியா இருந்தாலும் சரி, கள்ளச்சாராயம் வியாபாரம் பண்றவங்களா இருந்தாலும் சரி, இல்ல போதை மருந்து கடத்துறவங்களா இருந்தாலும் சரி, இந்த குண்டர் சட்டத்துல போட்டு அவங்கள ஜெயிலுக்கு அனுப்பலாம். இதெல்லாம் விசாரணை நடந்ததுக்கு அப்புறமா இல்ல, விசாரணைக்கு முன்னாடியே எந்த ஒரு விசாரணை, கோர்ட்டு, கேஸ் அப்படின்னு எதுவுமே இல்லாம ஸ்ட்ரெயிட்டா அப்படியே 1 வருஷம் ஜெயிலுக்கு அனுப்ப முடியும். அதாவது அந்த ஆளுடைய ஃபியூச்சர் கிரைம்ஸை தடுக்கிறதுக்காக போலீஸில் இருக்கிற ஒரு சீக்ரெட் டூல் மாதிரி தான் இதை யூஸ் பண்ணுவாங்க. ஆனா அந்த 1 வருஷமும் அந்த நபருக்கு ஜாமீனோ
பெயிலோ இல்ல நார்மல் கோர்ட்ல கேஸ் அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு அட்வைசரி போர்டு தான். அவங்க தான் இதை ரிவ்யூ பண்ணுவாங்க. இந்த குண்டாஸ் ஆக்ட் 1982ல தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் கொண்டு வந்தாங்க. ஆனா இப்ப ஆல்மோஸ்ட் எல்லா மாநிலத்திலையும் இந்த மாதிரியான பிரிவென்டிவ் டிடெக்ஷன் ஆக்ட் இப்ப இருந்துட்டு இருக்கு. ஆனா ஒரே ஒரு விஷயம் எஸ்டிஐ, இதை ஒழுங்கா பயன்படுத்தினா சொசைட்டிக்கு ரொம்பவே ஹெல்ப்பா இருக்கும். ஆனா மிஸ்யூஸ் பண்ணாங்க அப்படின்னா இந்த குண்டாஸ் ஆக்ட் ரொம்பவே டேஞ்சரான ஒண்ணு. அரசியல் பழிவாங்கலுக்காக இந்த குண்டாஸ் ஆக்ட் போடப்படுது அப்படின்னு மிகப்பெரிய குற்றச்சாட்டும் மக்கள் மத்தியில பரவலா இருந்துட்டு தான் இருக்கு. ஸோ எஸ்டிஐ, இந்த குண்டாஸ் ஆக்ட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிகாஸ் கோர்ட் இல்ல, ஜட்ஜ் இல்ல, எந்த ஒரு விசாரணையுமே இல்ல. பட் போலீஸ் நினைச்சாங்க அப்படின்னா குண்டாஸ் ஆக்ட் போட்டு ஒருத்தரை 1 வருஷம் வரைக்கும் ஜெயில வைக்க முடியும். இத நீங்க எப்படி பாக்குறீங்க? மறக்காம உங்களுடைய கருத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்க. சோ இந்த குண்டாஸ் ஆக்ட்ல தான் 1999 ஜனவரி 6 அன்னைக்கு கட்டுக்கடங்காத காளை மாதிரி சுத்திட்டு இருந்த வடிவேலுவையும் போலீஸ் சென்னை சென்ட்ரல் ஜெயில கொண்டு வந்து அடைக்கிறாங்க. சோ இந்த குண்டாஸ் ஆக்ட் இவன் மேல போடப்பட்டது சரியான ஒரு விஷயம் தான். இவன மாதிரியான ஆட்களை அடக்கிறதுக்காக தான் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம இப்ப கதைக்குள்ள வருவோம். இப்படி வெளியில ஒரு தாதா மாதிரி இருந்த வடிவேல் சென்னை சென்ட்ரல் ஜெயிலுக்குள்ள வந்த அந்த காலகட்டம் அப்படிங்கிறது அந்த ஜெயில் அங்க இருக்கிற கைதிகளுடைய கட்டுப்பாட்டுல தான் இருந்துச்சு. அதாவது கைதிகளுக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையுமே ஜெயிலுக்குள்ள கொண்டு வந்துருவாங்க. எக்ஸாம்பிளுக்கு அவங்களுக்கு வேண்டிய சாப்பாடுல ஆரம்பிச்சு பீடி, சிகரெட், போதை பொருள், மது, பணம் அப்படின்னு அவங்களுக்கு வேண்டியது எல்லாத்தையுமே அவங்க ஜெயிலுக்குள்ள கொண்டு வந்துருவாங்க. கைதிகள் அவங்கள பார்க்க வர்ற விசிட்டர்ஸ் மூலமாகவும் விசாரணைக்காக கோர்ட்டுக்கு போகும்போதும் அங்க அவங்கள பார்க்க வர ஆட்கள் மூலமாகவும் போதை பொருட்களையும் பணத்தையும் கடத்திட்டு வந்துருவாங்க. போதை பொருட்களை உள்ள கொண்டு வரவங்களுடைய நோக்கம் அதை உள்ள இருக்கிற கைதிகளுக்கு சேல்ஸ் பண்றதா இருந்துச்சு. பணத்தை உள்ள கொண்டு வரவங்களுடைய நோக்கம் அந்த பணத்தை வச்சு போதை பொருட்களை வாங்குற நோக்கத்தோடயும் இருந்துச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே கவனிச்சு போலீஸ் கைதிகளை கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்களா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா போலீஸ் ஆஃபீஸர்ஸ் யாருமே நேரடியா கைதிகளை வாட்ச் பண்ண மாட்டாங்க. எஸ்டிஐ, அந்த ஜெயில இருக்கக்கூடிய வார்டர்ஸ் தான். அதாவது சினிமால எல்லாம் வெள்ளை ட்ரவுசர்ஸ், வெள்ளை தொப்பி போட்டுட்டு கையில லத்தியோடு இருக்கிற மாதிரி காட்டுவாங்க இல்லையா, அவங்களுடைய நேரடி கண்காணிப்புல தான் கைதிகள் எப்பவுமே இருப்பாங்க. ஆல்சோ அப்படி வாட்ச் பண்ற வார்டர்ஸ் எல்லாருமே கூட தண்டனை கைதிகள் தான் அப்படிங்கறதால தப்பு பண்ற மற்ற கைதிகளும் அவங்களுக்கு பணம் கொடுத்து சரி கட்டிடுவாங்க. மேலும் சில போலீஸ் வார்டர்ஸுமே கூட கைதிகள் கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு எப்படி பொருட்கள் உள்ள வருது அப்படின்னு எங்களுக்கு தெரியல சார் அப்படின்னு அங்க இருக்கிற உயர் அதிகாரிகள் கிட்ட சொல்லிடுவாங்க. சோ அதிகாரிகளும் சிறை விதிகளுக்கு புறம்பா உள்ள வரக்கூடிய பொருட்களை கட்டுப்படுத்த முடியாம பல வருடங்களா திணறிட்டு இருந்தாங்க. அதையும் மீறி யாராவது ஆபீசர்ஸ் கைதிகள் தப்பு பண்றதை கண்டுபிடிச்சு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க அப்படின்னா கைதிகள் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து சாப்பிடாம ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆல்சோ லாக்அப் குள்ள போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி அடம்பிடிக்கவும் செஞ்சிருக்காங்க. கைதிகள் சாப்பிடல அப்படின்னா அவங்களுடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டுரும். அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸும் கூட இதை பத்தி கோர்ட்ல சொல்லி கேஸ் போட்டுருவாங்க. அதுக்கப்புறமா கோர்ட்ல இருந்து ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வரைக்குமே ஜெயில இருக்கிற போலீஸ் தான் பதில் சொல்ல வேண்டிய சிச்சுவேஷன் வரும் அப்படிங்கறதால அவங்களும் கைதிகளை கண்ட்ரோல் பண்ண தயங்கி இருக்காங்க. இதை கவனிச்ச வடிவேலுவும் நானும் பெரிய கடத்தல்காரன் தாண்டா அப்படின்னு சொல்ற மாதிரி அவனுடைய வேலையை ஜெயிலுக்குள்ள இருந்துட்டே காட்ட ஆரம்பிக்கிறான். அதாவது விசிட்டர்ஸ் மாதிரி அவனை பார்க்க வர்ற அவனுடைய ஆட்கள் மூலமா போதை பொருட்களை உள்ள கொண்டு வர ஆரம்பிக்கிறான். அதை வித்து வெளியே இருந்த மாதிரியே உள்ளேயுமே பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறான். இவனுக்கு துணையா இருக்கிறதுக்காக இவன் கூட வெளியிருந்தாங்களே இவனுடைய கேங் மெம்பர்ஸ், அவனுங்க வேணும் அப்படின்னே கேஸ் வாங்கிட்டு ஜெயிலுக்குள்ள போய் மறுபடியுமே கேங்கா சேர ஆரம்பிக்கிறாங்க. சோ சம்பாதிக்கிற பணத்துல அவனுடைய ஆட்களுக்கும் பிரிச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறான். இதனால ஏற்கனவே கண்ட்ரோல் இல்லாம போயிட்டு இருந்த அந்த ஜெயிலுடைய நிலைமை இன்னுமே மோசமாக ஆரம்பிக்குது. போதை பொருட்கள் யூஸ் பண்றதால சுயநினைவு தவறி போன கைதிகள் எப்ப பார்த்தாலும் ஆ ஊ அப்படின்னு கத்திக்கிட்டோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே கவனிச்சுட்டு இருந்த அந்த ஜெயிலுடைய சூப்பரிண்டெண்டன்ட் உடனடியா இந்த கைதிகளுடைய அட்ராசிட்டிக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு டிசைட் பண்றாரு. ஆல்சோ அதே நேரத்துல தான் அந்த ஜெயிலுடைய ஜெயிலர் மற்றும் டெபியூட்டி ஜெயிலர் இவங்க 2 பேருமே ரிட்டையர்ட் ஆகுறாங்க. ஸோ சூப்பரிண்டெண்டன்ட் ராமச்சந்திரன் அடுத்து இந்த ஜெயிலுக்கு வரக்கூடிய ஜெயிலர் ஒரு ஸ்ட்ரிக்டான ஆபீசரா இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாரு. ஸோ தனக்கு கீழே இருக்கிற அந்த ஜெயிலுடைய அதிகாரிகள் கூட ஒரு மீட்டிங்கை நடத்தி யாரு ஜெயிலர் போஸ்ட்டுக்கு சரியா இருப்பாங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அந்த மீட்டிங்கை ஏற்பாடு பண்ண அந்த சூப்பரிண்டெண்டன்ட் மட்டும் இல்லாம அங்கிருந்த ஆபீசர்ஸ் பல பேரும் சொன்ன ஒரு பெயர் தான் ஜெயக்குமார்.
எஸ், அப்ப பொள்ளாச்சி சப் ஜெயிலையே ஒரு கலக்கிட்டு இருந்த பெரிய மீசையை வச்சுக்கிட்டு ஆக்டர் மன்சூர் அலிகான் மாதிரியான தோற்றத்தோடு இருந்த பொள்ளாச்சி சப் ஜெயிலுடைய சூப்பரிண்டென்டான 36 வயதான ஜெயக்குமார் தான் சென்னை ஜெயிலை கண்ட்ரோல் பண்றதுக்கான ஒரு சரியான ஆபீசர் அப்படின்னு முடிவு பண்றாங்க. சோ 1999 செப்டம்பர் மாசம் ஜெயக்குமார் சென்னை ஜெயிலுடைய ஜெயிலரா அப்பாயிண்ட் ஆகிறாரு. அவர் சார்ஜ் எடுத்த உடனே போதைப் பொருள் தான் இந்த ஜெயில ஒழுக்கம் இல்லாம இருக்க முதல் காரணம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறாரு. சோ கைதிகளை நேரடியா கண்காணிக்கிற கான்ஸ்டபிள்ஸ் மற்றும் வார்டர்ஸை கூப்பிட்டு எப்படி போதைப் பொருள் உள்ள வருது அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அவங்க எல்லாருமே சொன்ன பதில கேட்டு இந்த அளவுக்கு கைதிகள் ஐடியா பண்றாங்களா அப்படின்னு ஆச்சரியப்படுறாரு. அதாவது ஜெயில இருந்து கோர்ட்டுக்கு விசாரணைக்கு போற கைதிகள் அவங்க போட்டுட்டு போற செருப்பை வெளியிருக்கிற அவங்களுடைய ஆட்கள் கிட்ட மாத்திக்குவாங்க. பிகாஸ் வெளியில இருந்து கோர்ட்டுக்கு வர்ற அவங்களுடைய ஆட்கள் போட்டுட்டு வர்ற அந்த செருப்புல போதைப் பொருள் பேக்கெட்ஸை வச்சு தைச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்ல, கைதிகளை பார்க்க வர்ற விசிட்டர்ஸ் அவங்க கொண்டு வர்ற பவுடர் டப்பாக்குள்ள போதை பவுடரை அடைச்சு கொடுக்கறது, அவங்க கொண்டு வர்ற பழங்கள் மேலையும் பைகள் மேலையும் தண்ணியில நனைச்ச போதை பவுடரை பூசி கொடுக்கறது, கை கால்ல அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லி வெளியே கட்டு போடுறதுக்காக போற கைதிகள் அந்த பேண்டேஜ்குள்ளேயே போதை பொருள் பேக்கெட்ஸை மறைச்சு வச்சு ஜெயிலுக்குள்ள கொண்டு வரது அப்படின்னு யோசிக்க கூட முடியாத பல வழிகள்ல இது நடந்துட்டு இருந்திருக்கு. இப்படி இந்த ஜெயில நடந்த சம்பவங்களை தான் வட சென்னை மாதிரியான படங்கள்ல சீன்ஸா எடுத்திருப்பாங்க. இப்ப இதை தெரிஞ்சுக்கிட்ட ஜெயிலரும் போதைப் பொருள் வரக்கூடிய எல்லா வழிகளையுமே தீவிரமா தடுக்க ஆரம்பிக்கிறாரு. மேலும் ஜெயில் வார்டர்ஸ் யாராவது கைதிகளுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுடைய தண்டனை காலம் அதிகமாகப்படும், அவங்க உடனடியா சஸ்பெண்ட் பண்ணப்படுவாங்க அப்படின்னு வார்ன் பண்றாரு. இதனால போதைப் பொருளை உள்ள கொண்டு வர முடியாம அதை விக்கிறவங்களும் வாங்கி யூஸ் பண்றவங்களும் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. பட் அப்பதான் பாக்ஸர் வடிவேலு நீ விடா கண்டா அப்படின்னா நான் கொடா கண்டா அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு புது வழியில போதைப் பொருளை உள்ள கொண்டு வர ஆரம்பிக்கிறான். அதாவது வடிவேலு மற்றும் அவனுடைய கூட்டாளிகள் இருக்கிற லாக்அப் அப்படிங்கிறது அந்த ஜெயிலுடைய காம்பவுண்ட் சுவர்ல இருந்து ஒரு 20 அடி தூரத்துல தான் இருந்திருக்கு. ஆல்சோ அந்த வால்ல இருந்து அதுக்கு பக்கத்துல போற பார்க் ஸ்டேஷன் ரயில்வே ட்ராக்கும் கூட ஒரு 15 அடி தூரத்துல தான் இருந்திருக்கு. சோ வடிவேலு என்ன பண்றான் அப்படின்னா அவனை விசிட்டர்ஸ் மாதிரி பார்க்க வர அவனுடைய ஆளுங்க கிட்ட அந்த ட்ராக்ல போற ட்ரெயின்ல டிராவல் பண்ற பேசஞ்சர்ஸ் மாதிரி வந்து போதைப் பொருள் பேக்கெட்ஸை ஒரு பர்டிகுலர் டைம்ல ஜெயிலுக்குள்ள தூக்கி போட சொல்லியிருக்கான். அவனுங்களுமே ஜெயிலுக்குள்ள இருந்த ஒரு மரத்தை அடையாளம் வச்சுக்கிட்டு போதைப் பொருள் பேக்கெட்ஸ்ல ஒரு கல்ல கட்டி அதை கரெக்டா உள்ள எரிஞ்சு மிஷனை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருக்கானுங்க. உள்ள இருக்கிற வடிவேலுவும் அதை எடுத்து மறுபடியுமே சேல்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்ப மறுபடியுமே போதைப் பொருள் உள்ள எப்படி வருது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்ச ஜெயக்குமார் ஒரு கழுகு மாதிரி அந்த ஜெயில் ஃபுல்லாவே வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்ப வடிவேலுடைய பிளானை கண்டுபிடிச்சு அதை பிரேக் பண்ணவும் செய்யறாரு. அது மட்டும் இல்ல, வடிவேலுவை அவன் இருக்கிற குண்டாஸ் பிளாக்ல இருந்து அவருடைய நேரடி கண்காணிப்புல இருக்கிற ஹை செக்யூரிட்டி பிளாக்குக்கு சேஞ்ச் பண்றாரு. வடிவேலுடைய ஆட்களையும் வேற வேற செல்லுல மாத்தி அடைக்கிறாரு. இதனால வடிவேலு மற்றும் அவனுடைய ஆட்களுக்கும் ஜெயிலர் ஜெயக்குமாருக்கும் இடையில விரோதம் உருவாக ஆரம்பிக்குது. ஆனா இதை பத்தியெல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்படாத ஜெயக்குமார் அந்த ஜெயில அவருடைய கண்ட்ரோல்ல கொண்டு வரதுக்கான வேலையில தீவிரமா இறங்குறாரு. கைதிகள் டைமுக்கு ஒழுங்கா எந்திரிக்கணும், சொல்ற வேலையை ஒழுங்கா செய்யணும், இருக்கிற இடத்தை சுத்தமா வச்சுக்கணும், பீடி சிகரெட் அப்படின்னு எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. இவங்களுக்காக ஜெயிலுக்குள்ளேயே ஒரு டி அடிக்ஷன் சென்டர் ஆரம்பிச்சு அந்த கிளாஸை ஒழுங்கா அட்டென்ட் பண்ணணும், தேவையில்லாம சத்தம் போடக்கூடாது, டைமுக்கு படுத்து தூங்கணும் அப்படின்னு இங்க நான் தான் கிங்கு, நான் வைக்கிறதா ரூல்ஸ் அப்படின்னு ஜெயிலர் படத்துல ரஜினி சொல்ற மாதிரி ஜெயக்குமாரும் அந்த ஜெயில அவருடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்திருக்காரு. இதுல ஏதாவது ஒண்ணு மீறினா கூட அவருடைய லத்தியால கைதிகளை பதம் பார்த்திருக்காரு. சோ இத பார்த்த கைதிகள் எல்லாருமே என்னடா இந்த ஜெயிலர் இப்படி புகுந்து விளையாடுறாரு அப்படின்னு அந்த ஒட்டுமொத்த ஜெயிலுமே ஜெயக்குமாரை பார்த்து பயந்து நடுங்க ஆரம்பிச்சது. அதோட எஃபெக்ட் தான் நம்ம இன்ட்ரோல பார்த்த அந்த சம்பவம். இப்படி அவுட் ஆஃப் கண்ட்ரோலா இருந்த அந்த ஜெயில நம்ம தலைகீழா மாத்தி காட்டிட்டோம் அப்படின்னு பெருமைப்பட்ட ஜெயக்குமாருக்கு அடுத்த ஒரு வாரத்திலேயே 2 முக்கியமான பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது. அதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னு ஜெயிலுக்குள்ள இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட் பண்ண முடியாம வெளியில இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போன கைதி ஒருத்தன் போதைப் பொருள் கடத்துறது, கட்ட பஞ்சாயத்து பண்றது அப்படின்னு அந்த ஹாஸ்பிட்டல் இருந்தபடியே இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபட ஆரம்பிச்சிருக்கான். பட் இந்த விஷயம் டிஜிபி வரைக்குமே தெரிஞ்சதால எதுக்காக ஜெயில இருக்கிற ஹாஸ்பிட்டலை விட்டுட்டு கைதிகளை வெளியே அனுப்புறீங்க அப்படின்னு சொல்லி ஜெயில் சூப்பரிண்டெண்டன்ட் மற்றும் ஜெயிலர் ஜெயக்குமார் இவங்க 2 பேர்த்துக்குமே மெமோ கொடுக்கப்படுது. இப்ப இந்த சம்பவம் நடந்து அடுத்த 3வது நாளே, அதாவது 1999 நவம்பர் 16 அன்னைக்கு பாக்ஸர் வடிவேலுக்கு சாப்பாடு ஒத்துக்காம லூஸ் மோஷன் போக ஆரம்பிக்குது.
ஆரம்பிக்குது. சோ போலீஸ் அவனை ஜெயில் ஹாஸ்பிட்டலே அட்மிட் பண்றாங்க. ஆனா காலையில அட்மிட் ஆன அவனுக்கு ஈவினிங் வரைக்குமே லூஸ் மோஷன் நிக்கவே இல்ல. சோ வடிவேலுவும் என்னால ரொம்ப முடியல சார், என்ன வெளியே அனுப்பி ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு டாக்டர் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ டாக்டரும் அவனுடைய உயிருக்கு எந்த ஒரு ஆபத்துமே வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவனை வெளியே அனுப்பலாம் அப்படின்னு ஜெயிலர் மற்றும் அந்த ஜெயிலுடைய சூப்பரிண்டென்டன்ட் கிட்ட சொல்றாரு. இப்போ ஒரு ஜெயில் கைதி வெளியே போகணும் அப்படின்னா அதுக்கு அந்த ஜெயிலுடைய சூப்பரிண்டென்டன்ட் சைன் பண்ண ஒரு பெர்மிஷன் லெட்டர் வேணும். ஆனா ஜெயிலர் ஜெயக்குமாரோ வடிவேலுவை வெளியே அனுப்பி அவன் ஏதாவது இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபட்டான் அப்படின்னா மறுபடியும் நமக்கு தான் சார் கெட்ட பேர் வரும். ஸோ அவனை வெளியே அனுப்ப வேண்டாம், அவனை உள்ள வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு ராமச்சந்திரன் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்றாரு. அதை கேட்டு அவருமே அது சரி அப்படின்னு பட்டதால வடிவேலுடைய பெர்மிஷன் லெட்டர்ல சைன் போடாம அவாய்ட் பண்றாரு. சோ இப்ப ஜெயில் டாக்டரும் ஜெயிலுக்குள்ளேயே அவனுக்கு தீவிரமா சிகிச்சை கொடுக்கறாரு. அன்னைக்கு நைட்டு ஒரு 10:30 மணிக்கு வடிவேலுக்கு லூஸ் மோஷனும் ஸ்டாப் ஆயிருக்கு. சோ அந்த டாக்டரும் அவனுக்கு இனிமேல் சரியாயிரும், நான் காலையில வந்து பாக்குறேன் அப்படின்னு அப்ப டியூட்டியில் இருந்த அடிஷனல் சூப்பரிண்டென்டன்ட் கிட்ட சொல்லிட்டு அந்த ஜெயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற அவருடைய குவார்டர்ஸுக்கு போய் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. பட் அடுத்த சில மணி நேரங்கள்லேயே, அதாவது நவம்பர் 17ஆம் தேதி அதிகாலை 2:30 மணிக்கு தூங்கிட்டு இருந்த அவருக்கு ஒரு டெலிபோன் கால் வர ஆரம்பிக்குது. தூக்க கலக்கத்தோட அதை அட்டன் பண்ணி பேசின டாக்டர் அடுத்த சில நிமிடங்கள்ல ஜெயிலுடைய ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. அங்க பெட்ல படுத்துட்டு இருந்த வடிவேலு நெஞ்ச பிடிச்சிட்டு வலிக்குது வலிக்குது அப்படின்னு துடிச்சிட்டு இருக்கிறதையும் பாக்குறாரு. ஆல்சோ அவனுடைய பல்ஸ் ரேட்டும் கம்மியாயிட்டு இருக்கு. ஆனா அடுத்த சில நொடிகள்லயே வடிவேலு மயக்க நிலைமைக்கு போக ஆரம்பிக்கிறான். சோ உடனடியா அடிஷனல் சூப்பரிண்டென்டன்ட் உடைய அனுமதியோட அவனை ஆம்புலன்ஸ்ல ஏத்தி வெளியே இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்க. ஆனா அங்க அவனை செக் பண்ண டாக்டர்ஸ் வடிவேலு ஆல்ரெடி இறந்து போயிட்டான் அப்படிங்கிற ஷாக்கிங்கான விஷயத்தை சொல்றாங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச ஜெயிலர் ஜெயக்குமாரும் சூப்பரிண்டென்டன்ட் ராமச்சந்திரனும் ரொம்பவே அதிர்ச்சியோடையும் கவலையோடையும் வடிவேலுடைய உடலை போய் பாக்குறாங்க. ஆனா அவனுடைய உடல்ல ஏதாவது அடிப்பட்ட காயம் இருக்கா அப்படின்னு உன்னிப்பா கவனிச்ச சூப்பரிண்டென்டன்ட் ராமச்சந்திரன் அப்படி எதுவுமே இல்ல அப்படிங்கிறது தெரிஞ்சு நிம்மதி பெருமூச்சு விடுறாரு. பிகாஸ் யாராவது போலீஸ் அவனை அடிச்சு அவன் இறந்து போயிருந்தான் அப்படின்னா அது மிகப்பெரிய இஷ்யூவா மாறி இருக்கும். சோ இப்ப வடிவேலுடைய உடலை ஆட்டாப்சி பண்ண சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இந்த விஷயம் தெரிஞ்சு ஜெயிலுக்குள்ள இருக்கிற கைதிகளுக்குள்ள எதுவுமே ப்ராப்ளம் வராம பாத்துக்கோங்க அப்படின்னு ஜெயிலரான ஜெயக்குமாருக்கு ஆர்டர் பண்ணவும் செய்யறாரு. இப்ப அன்றைய நாள் விடியவும் செய்து அது காலையில 6 மணி. கைதிகள் எல்லாருமே அவங்களுடைய லாக்அப்ல இருந்து வெளியே வந்து அட்டெண்டன்ஸ் கொடுக்கறாங்க. அதுக்கப்புறமா அவங்க எல்லாருமே குளிக்க போறப்பதான் பாக்ஸர் வடிவேலு இறந்துட்டான் அப்படிங்கிற செய்தி காட்டு தீ மாதிரி பரவ ஆரம்பிக்குது. ஆனா போலீஸ் எதிர்பார்த்த மாதிரி கைதிகளுக்குள்ள எந்த ஒரு ஆர்ப்பாட்டமுமே இல்ல. எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இத கவனிச்ச சூப்பரிண்டென்டன்ட் ராமச்சந்திரனும் எல்லாமே நார்மலா தான் இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கையில அவருடைய ஆபீஸ் ரூமை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாரு. பட் அவருக்கு மட்டும் இல்ல, அங்கிருந்த ஜெயிலர் மற்றும் மற்ற அதிகாரிகளுக்குமே கூட அடுத்து அங்க நடக்க போற சம்பவத்தை பத்தி தெரியாம போயிருச்சு. எஸ், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரே சட்டசபையில எதிர்க்கட்சிகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலைமைக்கு போன ஒட்டுமொத்த இந்தியாவையுமே தமிழ்நாட்டை நோக்கி பார்க்க வச்ச தமிழ்நாட்டுடைய சிறைச்சாலை வரலாற்றுல பதிவான அந்த கருப்பு பக்கத்தை இந்த வீடியோவுடைய செகண்ட் பார்ட்ல நாளை மறுநாள் இல்ல நாளைக்கே நம்ம பார்க்க போறோம். அங்க நடந்த சம்பவங்களை உங்களுடைய கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துற மாதிரி ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அந்த பார்ட் 2 உடைய வீடியோ லென்த்தே அரை மணி நேரம் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ மிஸ் பண்ணாம பாருங்க. வீடியோ பார்க்குற நிறைய பேர் வீடியோவை லைக் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. சோ இப்போ வரைக்கும் லைக் பண்ணல அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. வீடியோவுடைய ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரியே நீங்க ஒரு NRI அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற உங்களுடைய ஃபேமிலிக்கு இல்ல அப்படின்னா உங்களுடைய வயசான பேரண்ட்ஸ்க்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் கண்டிப்பா எடுக்கணும். பிகாஸ் அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல லிங்க் இருக்கு, இல்ல ஸ்கிரீன்ல தெரியுற இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணுங்க. ஷாக்கிங்கான அந்த பார்ட் 2 வீடியோல உங்களை மீட் பண்றேன். நன்றி, பாய்.